கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2010 i10 அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. லோ பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி உங்களுக்காக தான் இருக்கும். 2010 i10 எரா பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியை பாருங்கள், எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி ஒரிஜினாலியாக இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65% மேலே தான் இருக்குது. 4 டயரும் வீல் கப் இல்லை. சின்ன சின்ன அங்கங்கே சின்ன சின்னதாக கிராச்சஸ் இருக்குது. மற்றபடி பெரிய லெவலில் கிராச்சஸும் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன கிராச்சஸ் அங்கங்கே இருக்க தான் செய்யுது வண்டியில். மற்றபடி இந்த வண்டியை எடுத்து நீங்கள் வேலை பார்க்கணும் வைக்கணுன்ற எந்த அவசியமே இல்லைங்க. அந்தளவுக்கு வண்டி நீட்டாக இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் எல்லாமே ஆன் ஆகுது, கூலிங் வரல. கண்டிப்பாக அது வேலை பார்த்து தான் ஆகணும். மற்றபடி நல்ல குவாலிட்டியான சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியில். ஏசி வந்துடும், கம்பெனியோடைய ஆர்டிஜிஸ்டன் தான் வரும் உங்களுக்கு. வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமோ எதுவுமே இந்த வண்டியில் எதுவுமே கிடையாதுங்க. லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக நம்மளால் அரேஞ்ச் பண்ண தர முடியாது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நீங்கள் வண்டி ஓட்டி பழகிறதுக்கோ எதுக்கோ ஒரு i10 தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக 2010. மற்றபடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும். பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா 2 பவர் விண்டோ மட்டும் தான் வரும் உங்களுக்கு. எரானால கண்டிப்பாக உங்களுக்கு 2 தான் வரும். இது ஸ்போர்ட்ஸு மேகனான்னு பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பவர் விண்டோ வந்துடும். மற்றபடி வழக்கம் போல் பவர் ஸ்டீரிங் வந்துடும். நல்ல குவாலிட்டியான லெதர் சீட்டு வந்துடும். கம்பெனியோடைய ஆர்டிஜி சிஸ்டம் வந்துடும். மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவுமே வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ எதுவுமே போடலை. வீல் கப்பு கொண்டு வண்டியோட கஸ்டமர் போடலை. அந்தளவுக்கு வச்சியே ஓட்டியிருக்காங்க. TN 76 அதாவது பார்த்திங்கன்னா தென்காசி ஆர்டிஓ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அப்படியே இருக்குது. எடுத்து நீங்கள் 2ஆவது ஓனரை மாற்றிக்கலாம். அந்தளவுக்கு வண்டி ப்ராப்பராக எல்லாமே கையில் தான் இருக்குது. புக்கில் இருந்து எல்லாமே கையில் தான் இருக்குது. வண்டியில் பாருங்கள், அடிபடாத வண்டி. டிக்கி எல்லாமே பாருங்கள், எங்கேயுமே அடிபடலை. டிக்கியில் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. அப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. டிக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனட்டோ எதுவுமே மாறலை, அப்ராமோ எதுவுமே பிரிக்கலை. வண்டி ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்குது. எந்த ஒரு அடியே படலை. இது வரைக்கும் வண்டி எடுத்து எங்கேயுமே சின்ன தட்டல் கூட படலை. அந்தளவுக்கு வண்டியை நீட்டாகவே வச்சுருந்துருக்காங்க. ஒரு வண்டி அமைகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட லக்கு தான். டயர் பாயிண்ட் பாருங்கள், 4மே இதே கண்டிஷன் தாங்க. சேம் இதே கண்டிஷனில் 65%ல் 4 டயருமே இருக்குது. இன்டீரியல் எல்லாமே பாருங்கள் நீட்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டர் வாஷ் கூட பண்ணலை, இருந்தாலும் இருக்கிற கண்டிஷனில் அப்படியே போட்டிருக்கோம். பாருங்கள் நீட்டாகவே இருக்கும். அந்தளவுக்கு நீட்டாகவே வண்டி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் வாட்டர் வாஷ் பண்ணி தான் எவ்வளோ க்ளியராக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வண்டியை பற்றி விலையை பற்றி தகவல் தெரியும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.